அப்படியே புடைச்சிட்டு எடுத்து கழுவிட்டு நாங்க போடுவோம். சரி, இப்ப பாருங்க நல்ல வடிவா அரிசி பயிரை நான் சேர்த்து நல்ல வடிவா கழுவி எடுத்துறேன். பாத்தீங்களா எப்படி இருக்கேன் அரிசியும் பயிரும் சுட சுட குடிக்கும். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக சந்திப்பது மிக்க மழையும் சரியா பெஞ்சு கொண்டிருக்கு. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களை வீட்டு காலையில நல்ல சூப்பரா பால் கஞ்சி தான் இன்றைக்கு நான் காய்ச்ச போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்க விஆர் விளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காலனையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க இப்ப என்னென்ன பால் கஞ்சி காய்ச்சிடன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாங்க அரிசியை புடைச்சிட்டு நல்ல வடிவா கழுவிட்டு இதுக்கு போட போறோம். தண்ணி எப்படி கும்பலி விட்டு கொதிக்குதுன்னு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு சுண்டு பச்சை அரிசி எடுத்து வைக்கிறேன். எங்களுக்கு ஒரு சுண்டு அரிசியில கஞ்சி காய்ச்சினா காணும். நல்ல கோரா பச்சை அரிசி, இது கோரா நெல், அது பச்சை அரிசி நல்ல புது அரிசி. இதெல்லாம் இன்றைக்கு சூப்பரா கஞ்சி காய்ச்சப்பறம் தண்ணி அங்க கொதிச்சுட்டு நல்ல புடைக்கணும். சொன்னா சில நேரம் இந்த டஸ்ட்டுகள் எல்லாமே இருக்கும். சில நேரம் புல்லுக்கொட்டை, இது புல்லுக்கொட்டையில சில நேரம் இந்த உமி தவிடு அப்படியான இருக்கும். அதால நல்ல வடிவா புடைச்சிட்டு எடுத்து கழுவிட்டு நாங்க போடுவோம். சரி, அரிசி நல்ல வடிவா அரிசி புடிச்சு இதுக்கு பெருசா குருமெல்லாம் இல்லதானே, நல்ல அரிசி தானே. நல்ல வடிவா புடைச்சு எடுத்தாச்சு. சட்டிக்க போட்டுட்டு நல்ல வடிவா கழுவிட்டு நாங்க கஞ்சி காய்ச்ச போறோம். இப்ப பாத்தீங்க சொன்னா இது பயறு, நல்ல வறுத்த பயரை உடைச்சு வச்சுக்கலாம். நல்ல தோல் எல்லாம் நீக்கி, கொஞ்சம் தோலோட இருக்கு, கொஞ்சம் தோல் எல்லாம் நீக்கி இருக்குது. டேஸ்டா இருக்கும். இதுக்கு உளுந்தும் போடலாம், வறுத்த உளுந்து. மற்ற அஞ்சல் அரிசி நல்ல வடிவா புடைச்சு வச்சிருக்குது. இதை நீ ஒரு சட்டிக்குள்ள ரெண்டையும் ஒண்டா கலந்துட்டு நல்ல வடிவா கழுவிட்டு தான் இப்ப ஆனை கொண்டு போடும். உளுத்தங்கஞ்சி இன்னும் டேஸ்டா இருக்கும் இதை விட. இப்ப அரிசியையும் பயிரையும் கொண்டா கலந்தாச்சு, கலந்துருக்கணும். அரிசியும் பயிரும் ஒன்றா சேர்த்து வச்சு இதை நல்ல வடிவா 2-3 தடவை நல்ல வடிவா உடைஞ்சு கழுவோம். தவிட்டு தண்ணியில இருக்கும், அதான் நல்ல வடிவா உடைஞ்சு கழுவோம். இப்ப பாருங்க நல்ல வடிவா அரிசி பயிரை நான் சேர்த்து நல்ல வடிவா கழுவி எடுத்துறேன். பாத்தீங்களா எப்படி இருக்கேன் அரிசியும் பயிரும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பக்கண்ட அரிசியும் அவையும் இப்ப நாங்க அரிசிய தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கு நல்ல வடிவா வடிச்சிட்டு போடுவோம். பால் கஞ்சி பயிர் எல்லாம் போட்டு இதுல உளுந்து எல்லாம் உளுந்து போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். உங்களோட உளுந்து இல்ல வரத உளுந்து எத்தனை கஞ்சி வச்சுக்கலாம். இத கஞ்சி, பால் கஞ்சி, உளுத்தம் கஞ்சி, அதான் நில கஞ்சி. அதெல்லாம் புடிச்சுதான் சமைக்கிறதுல கஞ்சி. அடுப்பு நல்ல இது ஓகே. நாளைக்கு சிரிக்கிறேன். என்ன செய்யணும்னு சொன்னா கரண்டி அளவுக்கு துளாய் விடுவோம். சொன்னா கீழே அரிசி ஒட்டி பிடிச்சிடும் பானையில. அப்புறம் துளாய் விட்டாதான் நான் இல்லாடி கீழே நான் ஒதுக்க அரிசி வட்டுரும். சுண்டிட்டு தேங்காய் கஞ்சிக்கு பால் கஞ்சிக்கு முக்கியம் தேங்காய் பால். சரியா, அதுக்காகதான் இப்ப தேங்காய் விடுவேன். சில பேர் உப்பு கஞ்சி என்ன காய்ச்சது பால் விடாம காய்ச்சலாம். ஆனா பால் விட்டு காய்ச்சதான் வேறு இல்லை டேஸ்ட்ல இருக்கும். அதான் இப்ப தேங்காய் விடி கொண்டு இருக்கேன். அது காய்ச்சல் இல்லாதளவுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். கஞ்சி என்றாலே கூடுதலா எல்லாருக்குமே பிடிக்குமே. இது நல்ல தலைப்பால், நல்ல தடிச்ச பால். இது தண்ணி பால் இல்ல, நல்ல தேங்காய் மிக்சியில தான் போட்டு அடிக்கணும். அப்பதான் நல்ல பால் கட்டியா வரும். கஞ்சிக்கு தான் டேஸ்டா இருக்கு. ஒரு சட்டியில பால் எடுத்து வச்சுக்கணும். பாத்தீங்களா இப்படி கட்டி பால் தெரியுதுல்ல. பாத்தீங்களா இப்படி இருக்கு தட்டிப்பாண்டு. எசனைகளோட தேங்காய் இருக்கா, நாங்க நிறைய தேங்காய் திருவி பிடிவாம். அரிசி நல்லா அது அரிசி அவிஞ்சு கொண்டு வரைக்கும் மேல தண்ணி நின்றானு. சின்ன பானை தானே, எங்களுக்கு அதிஞ்சு அரிசி அப்படி அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அவியணும். அவிஞ்சு அப்படிதான் உப்பு போடுவாங்க.
சொன்ன அந்த பயறு அரிசி எல்லாம் சின்ன பானைக்கு தானே சமைக்கிறேன் அதெல்லாம் பொங்கி ஊத்துது எங்களை விட காணும் 4 பேருக்கு இந்த சின்ன பானைக்கு காட்டினா காணும் பால் விடக்கூடாது அரிசி அவிஞ்சோன்னு உப்பு போடணும் உப்பு போட்டு இந்த அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சோம் இந்த அவியணும் கொஞ்சம் அரிசியா இருக்கு அரிசி பதனா தான் இருக்கு கொஞ்சம் நல்லா அவிஞ்சாதான் டேஸ்டா இருக்கு கஞ்சி இதுக்கு சர்க்கரை போட்டு நன்றி காட்டலாம் உங்களுக்கு இல்ல கற்கண்டு சர்க்கரை இப்படியே நீங்க சொன்னீங்க நாங்க அது ஒண்ணுமே போட இல்லை அரிசி நல்லா அவிஞ்சிட்டு இப்ப நான் தேவையான அளவு கல் உப்பு போட போலாம் ஓகே உப்பு போட்டாச்சு கலந்து விடணும் அரிசி நல்லா அவிஞ்சிட்டு பாத்தீங்களா அரிசி நல்லா அவிஞ்சு தண்ணி வத்தி கொண்டே நாங்க தேங்காய் பால் விட போறோம் ஓகே இப்ப தேங்காய் பால் சேர்த்தாச்சு இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு கொண்டு வருந்தேன் கலந்து விடுவோம் எல்லாருக்குமே பிடிச்ச சாப்பாடு தான் இந்த கஞ்சி இப்ப எங்களோட கஞ்சி ரெடி வேற பால் கஞ்சி பாலை நல்லா கொதிக்க விடக்கூடாது அடுப்பை கூட எரிக்க கூடாது பால் விட்ட பிறகு அடுப்பை குழைச்சிடணும் மெரியில ஏன்னு சொன்னா பால் திரைஞ்சிரு பாத்தீங்களா அப்படி இருக்கு சூப்பரான பால் கஞ்சி பால் ஓகே இனி பிறகு எல்லாம் வெளியில எடுக்கணும் எடுத்துட்டு வைப்போம் பால் கஞ்சி எப்படி இருக்கு என்ன பயறு பயரெல்லாம் அவிஞ்சிருக்கு நல்லா அவிஞ்சிருக்கு ஆவி வளர்க்கு சரியா சுவையான பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அரிசியை கரைய விடக்கூடாது தெரியுமா கரைய விட்டா அது பொங்கலா தான் போகும் இதுல நீங்க சீனி பனங்கட்டி சர்க்கரை எது இருந்தாலும் போட்டு குடிக்கலாம் அப்படி வருமாவும் குடிக்கலாம் உப்பு கஞ்சியாவும் குடிக்கலாம் சுட சுட குடிக்கணும் அப்படி குடிச்சதான் டேஸ்டா இருக்கு ஓகே ஓ தண்ணி குடிக்க போறேன் இப்ப நான் பால் கஞ்சி குடிக்க போறேன் இப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் நிறைய நாள் எப்படி பால் கஞ்சி சரியான சூடா இருக்கும் சூப்பரா இருக்கும் உப்பு நல்ல கணக்கா இருக்கு உப்பு கொஞ்சம் கூட இருந்தா தான் டேஸ்டா இருக்கும் கஞ்சிக்கு தெரியுமா இல்லாட்டி டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்கு பயரெல்லாம் நல்லா அவிஞ்சு சரியா சூடாவும் இருக்கும் சுடச்சுட குடிக்கணும் அப்பதான் நல்லது குளிருக்கு சுட சுட கஞ்சி குடிச்சாதான் டேஸ்டா இருக்கு எனக்கு கஞ்சி ரெடியா இருக்குது இப்போ நான் குடிக்க போறேன் அப்படி இருக்கு கஞ்சி சூப்பரா இருக்கு சுட சுட குடிக்க அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு இப்போ ரூபி இவ்வளோ நேரம் காய்ச்சின கஞ்சியை இப்போ நானும் குடிச்சு பார்க்க போறேன் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்கு இப்படி சூப்பராக இருக்கு அந்த மாதிரி இருக்கு நாங்கள் நினைக்கிறோம் நிறைய நாள் ஏன்னா நீண்ட நாளைக்கு பிறகு கஞ்சி ஆச்சுருக்கோம் அதுவும் என்ன போட்டு நீங்கள் பயறு போட்டு காய்ச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கு நீங்களும் இப்படி கஞ்சி காய்ச்சி குடிச்சு பாருங்கோ அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் ஓகே இதோட நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோமே மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நீங்களும் இப்படி கஞ்சி காய்ச்சி குடிச்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகே பாய்